வணக்கம் மக்களே. நம்ம சேனல்ல தொடர்ந்து ரிவ்யூஸ் தாங்க பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில் இப்போ நம்ம எதை பற்றின ரிவ்யூ பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம கார்த்திக் தீபா கதையில் பிப்ரவரி 27 என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ மறக்காமல் இந்த வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள பெல் ஐகானையும் கிளிக் பண்ணி ஆல்னு செட் பண்ணிக்கோங்க. அப்போ தாங்க அடுத்த வீடியோஸ் போடும் பொழுது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும், பார்க்கலாம். சரி வாங்க வீடியோக்குள்ளே என்ன நடக்குது அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்ப்போம். என்ன நடக்குது அப்படின்னா, மாயாவும் மகேஷும் ரூம்ல இருக்காங்க. அப்ப சந்திரா இங்கேருந்து வராங்க. வந்துட்டு, "என்ன 2 பேரும் ஒரே யோசனையா இருக்கு?" அப்படின்னு கேட்க, மாயா சொல்றாங்க, "பாத்தீங்களா? நடக்கிறத எல்லாம் பார்த்தா எல்லாமே பிளான் பண்ணி பண்ற மாரி தெரியல." அப்ப சந்திரா கேட்குறாங்க, "என்ன அந்த டிரைவர் ரேவதியோட அந்த நல்ல விளக்க பிடிச்சானே அதுக்கு சொல்றியா?" மாயா சொல்றாங்க, "ஆமா. அதெல்லாம் பார்க்கும் பொழுது எல்லாம் பிளான் பண்ணி பண்ற மாரி தானே இருக்கு. இந்த டிரைவர் வேணுக்கும்னே அந்த ரேவதி பின்னாடியே தெரிஞ்சுக்கிட்டு இருக்கான். நமக்கு தெரியாம ஏதோ ஒரு பிளான் நடந்துகிட்டு இருக்கு மேடம்." அப்ப சந்திரா சொல்றாங்க, "இங்க பாரு, நீ எதுக்கும் கவலைப்படாத. என்ன பிளான் நடந்தாலும் கண்டிப்பா நடக்க போற கல்யாணம் மகேஷுக்கும் ரேவதிக்கும் தான். என் புருஷன் வந்துகிட்டு இருக்காரு. ஸோ நீ எதுக்கும் கவலைப்படாத." அப்படின்னு சொல்ல, அதுக்கு மாயா சொல்றாங்க, "மேடம், நீங்க இருக்கிறீங்க அப்படிங்கிற தைரியத்துல தான் இதை பண்ணிட்டு இருக்கேன்." அதுக்கு சந்திரா சொல்றாங்க, "சரி சரி, நீங்க எதுக்கும் ஃபீல் பண்ணாதீங்க. உங்க விஷயத்த பத்தி யாருக்குமே தெரியாது. ஸோ நீங்க எதுக்கும் கவலைப்படாம நீங்க உங்களோட பிளானை எக்ஸிக்யூட் பண்ணுங்க." இதை கேட்டதோட மாயாவும், "சரிங்க மேடம், இருந்தாலும் அந்த டிரைவர் மேல கொஞ்சம் கண்ணு வச்சுக்கோங்க." இதை கேட்டதோட அந்த சந்திரா சொல்றாங்க, "சரி ஓகே, நான் பாத்துக்கிறேன். அதான் நானும் என் புருஷனும் இருக்கோம்ல. மகேஷுக்கும் ரேவதிக்கும் தான் கல்யாணம் நடக்கும். ஸோ இதை யாருனாலையும் தடுக்க முடியாது. நீங்க 2 பேரும் நம்ம ஃபர்ஸ்டே யாருக்கிட்டையும் மாட்டிக்காம இருங்க." அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துலேருந்து வெளியில போறாங்க. போனதோட மாயா நேரா மகேஷ் கிட்ட, "மகேஷ், எனக்கு என்னமோ இந்த மேடம் எவ்வளோ சொல்லிட்டு போனாலும் கொஞ்சம் பயமா இருக்கு." அப்ப மகேஷ் சொல்றாரு, "என்ன மாயா, கடைசி நேரத்துல இப்படி என்ன பயமுறுத்துற?" அப்ப மாயா சொல்றாங்க, "டேய், நான் பயப்படுறேன்னு நீயும் பயப்படாதடா." அப்ப மகேஷ் சொல்றாரு, "இங்க பாரு மாயா, இப்ப கூட ஒன்றும் இல்லை. நம்ம 2 பேரும் இந்த மண்டபத்தை விட்டு ஓடிடலாம். அந்த டிரைவர் நினைச்ச மாதிரி ரேவதியை கல்யாணம் பண்ணிக்கட்டும். நம்ம 2 பேரும் எங்கேயாவது போயிட்டு கல்யாணம் பண்ணிட்டு சந்தோஷமா இருக்கலாம். இதுக்காக இந்த சொத்தெல்லாம் தேவையே இல்லை மாயா." அப்ப மாயா சொல்றாங்க, "இங்க பாரு, உன் பின்னாடியே வந்த பிறகு பணத்துக்கு என்ன பண்ண சொல்ற? இத்தனை நாளும் ரேவதி இருந்ததுனால அவன் நமக்கு வேணுங்கிற அளவு பணம் கொடுத்தா. நம்ம பணத்தினால சந்தோஷமா இருந்தோம். ஆனா அவ பணம் கொடுக்கறத நிப்பாட்டிட்டா. என்ன நடக்கும்னு உனக்கு தெரியும்ல? நம்ம எங்க போய் பிச்சை எடுக்கிறது? உனக்கு வேலை தெரியுமா? நான் எங்கடா போய் வேலை பார்க்கறது? என்னால முடியாது. நான் கண்டிப்பா ரேவதிக்கும் உனக்கும் கல்யாணத்தை முடிப்பேன். அதுக்கப்புறம் வேணும்னா அவளை விவாகரத்து பண்ணிக்க. வேணுங்கிற அளவு சொத்தை எல்லாம் பிடுங்கிக்கிட்டு." இது கேட்டதோட மகேஷ் சொல்றாரு, "எல்லாம் சரிதான் மாயா. ஆனா இன்னைக்கு நடக்க போற கல்யாணம் தான் எப்படி நடக்க போகுதுன்னு தெரியலையே. அந்த டிரைவரை பார்த்தா பயமா இருக்கு. அவ ஒவ்வொரு பிளானையும் பக்காவா பண்றான். ஏதாவது பிரச்சனை ஆகிட்டேன்னா நம்ம சிக்கிப்போமே." மாயா சொல்றேங்க, "டேய், திரும்ப திரும்ப இதையே சொல்லி என்ன பயமுறுத்தாத. இங்க பாரு, ரேவதி நம்ம மேல முழு நம்பிக்கையோட இருக்கா. நம்ம நல்லவங்க அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கா. அதனால கண்டிப்பா ரேவதி யாரு சொன்னாலுமே உனக்கு கல்யாணம் பண்ண முடியாது அப்படின்னு சொல்றதுக்கு வாய்ப்பே இல்லை. ஏன்னா நீங்க 2 பேரும் காதலிச்சிருக்கீங்க. ஸோ அதனால எதுக்கும் கவலையே இல்லடா." இது கேட்டதோட மகேஷ் சொல்றாரு, "ஆனா அவளை காதலிக்கிற மாதிரி நம்ப வச்சிருக்கோம், அவ்வளோதான். ஆனா அவ மனசுல இது வரைக்கும் காதல் இருக்கா என்னன்னு தெரியலையே. இத்தனை நாளும் என்கிட்ட பேசியிருக்கா. ஆனா ஒரு லவ்வோட இது வரைக்கும் பேசினதே கிடையாது. எனக்கு என்னமோ சந்தேகமா தான் இருக்கு மாயா." மாயா சொல்றாங்க, "டேய், தேவையில்லாம என்னையும் பயமுறுத்தாம அமைதியா இருடா, ஏன்டா நீ வேற?" அப்படின்னு சொல்றாங்க. அதே நேரத்துல மயில் வாகனமும் ராஜராஜாவும் ரூம்குள்ள வராங்க. அவங்கள பார்த்ததோட மாயாவும் மகேஷும் ஷாக் ஆகி அவங்க 2 பேரையும் பார்க்குறாங்க. அப்ப மயில்வாகனன் கேட்குறாரு, "என்ன 2 பேரும் ஒரே பதட்டமா இருக்கிற மாதிரி தெரியுது?" அதுக்கு மாயா சொல்றாங்க, "நாங்க பதட்டமா இருக்கோமா? உங்களை பார்த்தா தான் பதட்டமா இருக்கு." மயில்வாகனன் சொல்றாரு, "யாரு பதட்டமா இருக்கா அப்படின்னு பார்த்தாலே நல்லா தெரியுது." அதுக்கு மாயா சொல்றாங்க, "இப்ப எதுக்கு நீங்க இங்க வந்தீங்க? என்ன வேணும்?" மயில்வாகனன் சொல்றாரு, "இல்ல, அத்தை வந்து பட்டு வேட்டி பட்டு சட்டை கொடுத்துட்டு போக சொன்னாங்க. அதான் கொடுக்க வந்தோம்." அதுக்கு மாயா சொல்றாங்க, "அதானே, வச்சுட்டு போங்க." மயில்வாகனன் சொல்றாரு, "உங்க 2 பேருக்கும் இருக்குடி இன்னும் கொஞ்ச நேரத்துல." அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து போறாங்க. அதுக்கு மாயா நேரா மகேஷ் கிட்ட, "இங்க பாரு, இந்த 2 லூசு வந்துட்டு எது கொடுத்தாலும் வாங்காத, எது கொடுத்தாலும் சாப்பிடாத." மகேஷ் சொல்றாரு, "சரி மாயா." அப்படின்னு சொல்ல மாயா சொல்றாங்க, "சரி, நான் உன் கூடயே இருந்தா யாருக்காவது சந்தேகம் வரும். நான் வெளியில போறேன்." அப்படின்னு சொல்லிட்டு போக
மகேஷ் கேக்குறாரு, என்ன மாயா என்ன மட்டும் தனியா விட்டுட்டு போற? மாயா சொல்றாங்க, டேய் ஏன்டா நீ வேற, போயிட்டு வரேன்டா இருடா, வெளியில என்ன நடக்குது அப்படிங்கிறத நானும் பார்க்கணும்ல. ஒருவேளை அந்த மல்லிகா டாக்டர் வர மாதிரி இருந்துச்சுன்னா அவ கண்டிப்பா அவ ஃப்ரெண்டோட கல்யாணத்துக்கு வராம இருக்கவே மாட்டா. வாய்ப்பே கிடையாது. அவ கண்டிப்பா இந்த கல்யாணத்துக்கு வருவா. அதனால அவகிட்டேருந்து எப்படி தப்பிக்கிறது? அவள எப்படி இந்த இடத்துலேருந்து துரத்துறது? அப்படிங்கிறத பத்தியும் நான் பார்க்கணும்லடா. அதனால நீ கொஞ்சம் பொறுமையா இருடா அப்படின்னு சொல்லிட்டு மாயா வெளியில வராங்க. இத பார்த்ததோட மகேஷுக்கு பயம். மாயா கூட கொஞ்சம் தைரியமா இருக்காங்க. கண்டிப்பா மகேஷுக்கும் ரேவதிக்கும் கல்யாணம் நடந்தே தீரும் அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ராங்ல இருக்காங்க. ஆனா மகேஷ் அப்படி கிடையாது. மகேஷுக்கு பயம் ஆரம்பத்துல இருந்தே இருக்கு. இன்னொரு பக்கம் மாயா வெளியில வராங்க. வந்ததோட சுத்தி முத்தி பாக்குறாங்க, ஏதாவது குழப்பம் நடக்கிற மாதிரி இருக்கா அப்படின்னு. ஆனா எதுவுமே இல்லை. இன்னொரு பக்கம் நம்ம சாமுண்டீஸ்வரி வந்துட்டு எப்படியாவது ரேவதிய டிரைவர் ராஜாவை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு ஒத்துக்க வைக்கணும் அப்படிங்கிற ஒரு இதுல தான் இருக்காங்க. இன்னொரு பக்கம் நம்ம மயில் வாகனம், ராஜா, கார்த்தி 3 பேரையும் காமிக்கிறாங்க. அப்ப நம்ம கார்த்தி அமைதியா இருக்காரு. மயில் வாகனம் சொல்றாரு, என்னப்பா கார்த்தி அமைதியா இருக்க? அந்த மகேஷ் பொறுக்கி பயலுக்கு ரேவதிய கல்யாணம் பண்ணி வைக்க போறியா? இதுல எந்தவித மாற்றமும் இல்லையாப்பா? ரேவதி ரொம்ப நல்லவப்பா. அவளுக்கு போயிட்டு இந்த மாதிரி ஒரு பையனா? நல்லா அவங்க ஏமாத்திட்டாங்க ரேவதிய. எப்படியாவது ரேவதியோட வாழ்க்கையை நீதான்ப்பா காப்பாத்தணும். அப்ப கார்த்தி சொல்றாரு, இங்க பாருங்க, ரேவதியோட லைஃப் எனக்கு ரொம்ப முக்கியம். என் அத்தை பொண்ணோட வாழ்க்கை நல்லா இருக்கணும் அப்படின்னு நான் நினைக்க மாட்டேனா? இங்க பாருங்க, இப்போதைக்கு அந்த மகேஷ் மாயாவை பத்தின உண்மை தெரிஞ்சது அந்த டாக்டர் மட்டும்தான். ஸோ அந்த டாக்டரை கூட்டிட்டு வந்தா கண்டிப்பா அவங்க ரேவதி கிட்ட பேசி இந்த கல்யாணத்தை நிறுத்துறதுக்கு ட்ரை பண்ணலாம். ஸோ நான் வந்துட்டு டாக்டருக்கு இந்நேரம் கண் கட்டு பிரிச்சிருப்பாங்க. அவங்களுக்கு ஃபோன் பண்ணி விவரத்தை கேட்குறேன் அப்படின்னு சொன்னதோட கார்த்தி சொல்றாரு, மல்லிகா டாக்டர் வந்தாலே போதும், பிரச்சனை முடிஞ்சு போயிடும், நான் கால் பண்றேன் அப்படின்ட்டு சொல்ல, மயில் வாகனமும் சரி கார்த்தி நீ ஃபோன் பண்ணு அப்படின்னு சொன்னதோட கார்த்தி நேரா மல்லிகாவுக்கு ஃபோன் பண்றாங்க. மல்லிகா ஃபோனை பார்த்துட்டு அட்டன் பண்ணி ஹலோ யாரு அப்படின்னு கேட்க கார்த்தி சொல்றாரு, மேடம் நான் சாமுண்டீஸ்வரி மேடத்தோட டிரைவர் ராஜா பேசுறேன் அப்படின்னு. மல்லிகா சொல்றாங்க, சுலபா டிரைவர், கல்யாணம்லாம் நல்லபடியா நடக்குதா? கார்த்தி சொல்றாரு, எல்லாம் நல்லபடியா நடக்குது மேடம். ஸோ உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படின்னு. அதுக்கு மல்லிகை கேட்குறாங்க, சரி நீங்க எங்க இருக்கீங்க? கார்த்தி சொல்றாரு, நான் மண்டபத்துல இருக்கேன். மல்லிகா சொல்றாங்க, சரி ஓகே, நான் மண்டபத்துக்கு இன்னும் 10 நிமிஷத்துல வந்துருவேன். இது கேட்டதோட கார்த்தியும் சரிங்க மேடம் அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்றாங்க. அப்ப மயில் வாகனம் கேக்குறாரு, என்னாச்சுப்பா கார்த்தி? மல்லிகா டாக்டர் வரேன்னு சொன்னாங்களா? கண் கட்டு பிரிச்சாச்சா? கார்த்தி சொல்றாரு, டாக்டருக்கு எப்பவோ கண் கட்டு பிரிச்சாச்சா. இது மாதிரி அவங்க மண்டபத்துக்கு வரேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ இதுக்கப்புறம் எந்தவித பிரச்சனையும் இல்லை. அவங்க வந்துட்டா கண்டிப்பா ரேவதி கிட்ட உண்மையை சொல்லுவாங்க. ஸோ இதனால ரேவதி இந்த கல்யாணத்தை நிப்பாட்டுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. இது கேட்டதோட மயில் வாகனம் சொல்றாரு, இங்க பாருப்பா, ரேவதியோட கல்யாணம் மட்டும் இல்லை, இந்த கல்யாணம் அப்படியே நின்று போயிடக்கூடாதுப்பா. நீ ரேவதிய கல்யாணம் பண்ணிக்கணும், அதுதான் எங்களோட ஆசை. அப்ப கார்த்தி சொல்றாரு, இங்க பாருங்க, நான் ஆரம்பத்திலேயே சொல்லிட்டேன், எனக்கு இந்த கல்யாணத்துல கொஞ்சம் கூட விருப்பம் இல்லைன்னு சொல்லிட்டேன். என்னை தயவு செஞ்சு கட்டாயப்படுத்தாதீங்க அப்படின்னு சொல்ல, இதை கேட்டதோட மயில் வாகனம் சொல்றாரு, என்னப்பா இப்படி சொல்ற? அப்ப ரேவதியோட வாழ்க்கை பாதியிலேயே கல்யாணம் நின்று போயிட்டுனா யாரு ரேவதிய கல்யாணம் பண்ணிப்பா? கார்த்தி சொல்றாரு, இங்க பாருங்க, அதை பத்தி சாமுண்டீஸ்வரி மேடம் ஒரு நல்ல முடிவெடுப்பாங்க. இந்த மாதிரி ஒரு கெட்டவங்கிட்டேருந்து ரேவதியை காப்பாத்தினதே ரொம்ப பெரிய விஷயம். அதனால நீங்க இதை பத்தி கவலைப்பட வேணாம் அப்படின்னு சொன்னதோட மயில் வாகனமும் சரிப்பா அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் கார்த்தி அந்த இடத்துல இருந்து போனதோட ராஜராஜா சொல்றாரு, என்ன மாப்பிள்ள, கார்த்தி மாப்பிள்ள இவ்வளவு பிடிவாதமா இருக்காரு, இப்படி பிடிவாதமா இருந்தா எப்படி இந்த கல்யாணம் நடக்கும்? அப்ப மயில் வாகனம் சொல்றாரு, நம்ம தான் ஏதாவது பண்ணி அவங்க 2 பேரோட கல்யாணத்தை நடத்தி வைக்கணும், வேற வழி இல்லை. இதை கேட்டதோட ராஜராஜா சொல்றாரு, சரி நம்ம தான் ஏதாவது பண்ணணும் அப்படின்னு பிளான் பண்றாங்க. இன்னொரு பக்கம் மல்லிகை நினைக்கிறாங்க, சரி அந்த மண்டபத்துக்கு போவோமா வேண்டாமா, சாமுண்டீஸ்வரி கிட்ட கேட்டுப்போம் அப்படின்ட்டு நேரா சாமுண்டீஸ்வரிக்கு ஃபோன் பண்றாங்க. சாமுண்டீஸ்வரி ஃபோன் அட்டன் பண்ணி சொல்லு மல்லிகா அப்படின்னு சொல்ல, மல்லிகா சொல்றாங்க, சாமுண்டீஸ்வரி நான் மண்டபத்துக்கு வந்துகிட்டு இருக்கேன். சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, மல்லிகா தயவு செஞ்சு தப்பா நினைச்சுக்காத, இது மாதிரி இந்த கல்யாணம் எப்படி நடக்க போகுது அப்படிங்கிறத பத்தி உனக்கு தெரியும்ல, முன்கூட்டியே நீ வந்தியன்னா
மாயாவும் மகேஷும் அலர்ட் ஆயிருவாங்க. அவங்க ஒன்று தப்பிச்சு போக ட்ரை பண்ணுவாங்க, இல்லைன்னா வேற ஏதாவது பிளான் பண்ணி ரேவதியை கல்யாணம் பண்றதுக்கு முயற்சி பண்ணுவாங்க. இந்த அளவுக்கு என்ன ஏமாத்திருக்காங்க அப்படின்னா அவங்க கண்டிப்பா சாதாரண ஆள் கிடையாது அப்படிங்கிறது மட்டும் நல்லாவே தெரியுது. ஸோ நம்ம அவங்கிட்ட கொஞ்சம் உஷாரா இருக்கணும். ஸோ நீ என்ன பண்றியன்னா, நீ இங்க வர வேணாம். கல்யாணம் முடிஞ்ச பிறகு நீ வீட்டுக்கு வந்து பொண்ணு மாப்பிள்ளையா ஆசீர்வாதம் பண்ணு. இதை கேட்டதோட மல்லிகாவும், ஆமா சாமுண்டீஸ்வரி, நீ சொல்றது சரிதான். நான் இப்ப வந்தேன்னா அதுக்கு ரெண்டும் வேற ஏதாவது பிளான் பண்ணி ஒன்னு தப்பிச்சு போறதுக்கு ட்ரை பண்ணும். இல்லைன்னா கண்டிப்பா ரேவதியை கல்யாணம் பண்றதுக்கு வேற ஏதாவது ஒரு பிளான் பண்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஸோ அவங்களுக்கு இந்த இடத்த நம்ம கொடுக்க கூடாது. ஸோ சாமுண்டீஸ்வரி, நீ கவலைப்படாத. நான் கல்யாணம் முடிஞ்ச பிறகு பொண்ணு மாப்பிள்ளைக்கு வாழ்த்துக்கள் சொல்லிக்கிறேன். நான் வரல அப்படின்னு சொன்னதோட சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, மல்லிகா, நான் உன்னை வரவேணான்னு சொன்னதுக்கு கோச்சிக்கலையே. மல்லிகா சொல்றாங்க, சாமுண்டீஸ்வரி, உன் பொண்ணோட நல்ல வாழ்க்கைக்காக தானே நீ இப்படி ஒரு முடிவு எடுத்திருக்க. ஸோ நான் எந்த விதத்திலையும் கோச்சிக்கல. நீ பொண்ணோட கல்யாணத்தை நல்லபடியா நடத்து அப்படின்னு சொல்லிட்டு மல்லிகா போனை கட் பண்றாங்க. அப்ப மல்லிகா நினைக்கிறாங்க, டிரைவர் ராஜா வேற ஏதோ என்ன பார்க்கணும்னு சொன்னாரே, சரி ஓகே, அவரை பக்கத்துல உள்ள கோவிலுக்கு வர சொல்லலாம் அப்படின்னு மல்லிகா நேர கார்த்திக்கு ஃபோன் பண்றாங்க. கார்த்தி ஃபோன் அட்டன் பண்ணி, சொல்லுங்க மல்லிகா மேடம் அப்படின்னு சொல்ல, மல்லிகா சொல்றாங்க, இங்க பாருங்க, ஒரு முக்கியமான விஷயமா நான் டெல்லி வரைக்கும் போக வேண்டியது இருக்கு. ஸோ என்னால மண்டபத்துக்கு வர முடியாது. பக்கத்துல உள்ள கோவிலுக்கு வந்துறீங்கன்னா சரியா இருக்கும். இதை கேட்டதோட கார்த்தி சொல்றாரு, என்ன மேடம், அதுக்கு பக்கத்துலதான் மண்டபம் இருக்கு. வந்து சாமுண்டீஸ்வரி மேட்டு கிட்ட சொல்லிட்டு தாலும் போலாம்ல. அதுக்கு மல்லிகா சொல்றாங்க, இல்லப்பா, எனக்கு ரொம்ப டைம் ஆயிருச்சு. நீ வந்தியன்னா நான் உன்கிட்ட என்ன செய்தின்னு கேட்டுட்டு போயிருவேன். நீ கேட்டதோட கார்த்தியும் சரி வர மேடம் அப்படின்ட்டு கார்த்தி போனை கட் பண்ணதோட மயில் வாங்கின கேக்குறாரு, என்னப்பா கார்த்தியாச்சு? கார்த்தி சொல்றாரு, மல்லிகா மேடம் இங்க வர முடியாதுன்னு சொல்றாங்க. ஸோ அவங்கள பாக்குறதுக்கு நான் பக்கத்துல உள்ள கோவிலுக்கு போறேன். மயில் வாங்கின கேக்குறாரு, என்னப்பா இது? மல்லிகா மேடம் சாமுண்டீஸ்வரி அத்தையோட திக் ஃப்ரெண்டு, வர முடியாதுன்னு சொல்றாங்கன்னா வேற ஏதாவது ஒரு காரணம் இருக்குமோ? கார்த்தி சொல்றாரு, அதான் என்னன்னு தெரியல, போயிட்டு அவங்கள பார்த்தாதான் என்னன்னு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு நேரா மல்லிகாவை பாக்குறதுக்காக கார் எடுத்துக்கிட்டு கார்த்தி கோயிலுக்கு கிளம்புறாரு. மல்லிகா கோவில்ல இருக்காங்க. கார்த்தி நேரா மல்லிகாவை பார்த்ததோட வணக்கம் மேடம் அப்படின்னு சொல்ல, மல்லிகா சொல்றாங்க, இங்க பாருங்க, எதுக்கு என்ன வர சொன்னீங்க? கார்த்தி சொல்றாரு, மேடம், முக்கியமான விஷயத்த கேட்கறதுக்காக தான் உங்களை நான் வர சொன்னேன். அதுக்கு மல்லிகா கேக்குறாங்க, என்ன முக்கியமான விஷயம் டிரைவர் ராஜா? அப்ப கார்த்தி சொல்றாரு, மேடம், இது மாதிரி மகேஷ் மாயா பத்தி உங்களுக்கு தெரியுமா அப்படின்ட்டு போட்டோவை காமிக்கிறாங்க. இது கேட்டதோட மல்லிகா போட்டோவை பார்த்ததோட, இவன் எதுக்கு இவங்கள பத்தி கேக்குறான்? ஒருவேளை இவங்க ரெண்டு பேருக்கு உள்ள தப்பான தொடர்பு இவனுக்கு தெரிஞ்சிருக்குமோ அப்படின்னு மல்லிகா நினைக்கிறாங்க. மல்லிகா கேக்குறாங்க, என் டிரைவர், இவங்கள பத்தி நீ எதுக்கு கேக்குற? அப்ப கார்த்தி சொல்றாரு, மேடம், இதுலதான் ரேவதியோட வாழ்க்கையே அடங்கியிருக்கு. நீங்க உண்மையை சொன்னா மட்டும்தான் ரேவதியோட லைஃபை காப்பாத்தலாம். அப்ப மல்லிகா சொல்றாங்க, நீங்க எதை பத்தி கேக்குற எனக்கு புரியல. கார்த்தி சொல்றாரு, என்ன மேடம், போட்டோவை காமிச்சிட்டேன். ரேவதிக்கும் இந்த மகேஷுக்கும் தான் கல்யாணம் நடக்க போகுது. இதை கேட்டதோட மல்லிகா சொல்றாங்க, எனக்கு தெரியும் கார்த்திக், தெரியும் ராஜா. அப்ப கார்த்தி சொல்றாரு, என்ன மேடம் தெரியும்னு சொல்றீங்க? அப்ப சாமுண்டீஸ்வரி மேடத்துக்கிட்ட சொல்லி கல்யாணத்தை நிப்பாட்டி இருக்கலாம்ல. அப்ப மல்லிகா சொல்றாங்க, இங்க பாருப்பா, நான் சாமுண்டீஸ்வரி கிட்ட எப்பவோ இந்த விஷயத்த பத்தி சொல்லிட்டேன். இதை கேட்டதோட கார்த்தி ஷாக் ஆகுறாரு. என்ன சொல்றீங்க? சாமுண்டீஸ்வரி மேடத்துக்கிட்ட சொல்லின பிறகும் தான் இந்த கல்யாணத்தை அவங்க தொடர்ந்து நடத்துறாங்களா? மல்லிகா சொல்றாங்க, ஆமாப்பா, அவளோட திட்டம் என்னன்னு எனக்கு தெரியல. ஆனா கண்டிப்பா அந்த மகேஷ் மாதிரி ஒரு ஃப்ராடுக்கு ரேவதியை கல்யாணம் பண்ணி வைக்க மாட்டா அப்படின்னு எனக்கு முழு நம்பிக்கை இருக்கு. எனக்கு கண் கட்டு 2 நாளைக்கு முன்னாடியே எடுத்துட்டாங்க. அப்ப நான் எதேர்ச்சியா கோயிலுக்கு போகும் பொழுதுதான் மகேஷ், மாயா, அப்புறம் ரேவதி இவங்களோட போட்டோ கட் அவுட்ல இருக்கிறத பார்த்துட்டு ஷாக் ஆகினேன். உடனே சாமுண்டீஸ்வரிக்கு ஃபோன் பண்ணி விஷயத்த சொன்னேன். சாமுண்டீஸ்வரி இதை கேட்டுட்டு அமைதியாவே இருந்தா. நான் என்னாச்சு அப்படின்னு கேட்டப்போ அவ என்ன சொன்னான்னா, கண்டிப்பா ரேவதிய ஆனா மகேஷ் மாதிரி ஒரு ஃப்ராடுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்க மாட்டேன். கண்டிப்பா ரேவதிக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை அமைச்சு கொடுப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்கா. ஸோ எனக்கு தெரிஞ்சு சாமுண்டீஸ்வரி ரேவதிக்கு ஒரு நல்ல வரனை தான் பார்த்து வச்சிருக்கா அப்படின்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. ஸோ நீ கவலைப்படாத, சாமுண்டீஸ்வரியோட திட்டம் சரியா தான் இருக்கும். இந்த மாய மகேஷ் கடைசி நேரத்துல போலீஸ் தான் கைது பண்ண போறாங்க. ஸோ நீ எதுக்கும் கவலைப்படாத. இதை கேட்டதோட கார்த்தி சொல்றாரு, மேடம், நீங்க எதுக்கும் ரேவதி கிட்ட உண்மையை சொன்னீங்கன்னா
நல்லா இருக்கும். அதுக்கு மல்லிகா சொல்றாங்க, இல்லப்பா, என் ஃப்ரெண்டு சாமுண்டீஸ்வரிய நான் என்னைக்குமே மீறி எதுவும் பண்ண மாட்டேன். அவ கண்டிப்பா ஒரு முடிவெடுத்தா அதுல நியாயம் இருக்கும் அப்படிங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும். ஸோ அவ எடுக்கிற திட்டம் சரியா தான் இருக்கும். நீ மண்டபத்துக்கு போ, கவலைப்படாத. அந்த மாய மகேஷுக்கு சரியான தண்டனை கிடைக்கும் அப்படின்னு சொன்னதோட கார்த்தி குழப்பத்தோட மண்டபத்துக்கு வராரு. மண்டபத்துக்கு வந்ததோட மயில் வாகனம் நேரா கார்த்திய பார்த்து, என்னப்பா அந்த மல்லிகா டாக்டரை பார்க்க போனியே, என்னாச்சு? கார்த்தி சொல்றாரு, அவங்க என்ன விஷயம் சொன்னாங்க தெரியுமா? அப்ப மயில் வாகனம் கேக்குறாரு, ஏன்பா என்னாச்சு? கார்த்தி சொல்றாரு, அத்தைக்கு இந்த விஷயத்த பத்தி ஏற்கனவே தெரியும். இதை கேட்டதோட மயில் வாகனத்துக்கு செம சாக்கு. என்னப்பா சொல்ற? ஏற்கனவே சாமுண்டீஸ்வரி அத்தைக்கு உண்மை தெரிஞ்சும் அமைதியா இருக்காங்க அப்படின்னா அதுக்கு என்ன காரணம்? அப்ப அத்தை அந்த மகேஷுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க போறாங்க. இது மாதிரி பரமேஸ்வரி பாட்டியோட பேரனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க கூடாது அப்படிங்கிறதுக்காக அந்த ஃப்ராடுக்கா ரேவதியை கல்யாணம் பண்ணி வைக்க போறாங்க. அத்தை ஏன் இப்படி ஒரு முட்டாள்தனமான முடிவு எடுத்திருக்காங்க? கார்த்தி சொல்றாரு, அதான் எனக்கும் தெரியல. எனக்கு ஒரே குழப்பமா இருக்கு. மல்லிகா டாக்டர் கிட்ட கேட்டதுக்கு கண்டிப்பா ம சாமுண்டீஸ்வரி மேடம் அந்த மகேஷுக்கு ரேவதியை கல்யாணம் பண்ணி வைக்க மாட்டாங்க அப்படின்னு கன்ஃபார்மாக சொல்றாங்க. அத்தை என்ன முடிவு எடுத்திருக்காங்கன்னு தெரியலையே. அப்ப ராஜராஜா சொல்றாரு, என்ன மாப்பிள்ள இப்படி சொல்றீங்க? எப்படி சாமுண்டீஸ்வரி இந்த கல்யாணத்தை நடத்த போறா? அதே நேரத்துல மயில் வாகனம் சொல்றாரு, எனக்கு என்ன பண்றதுன்னே ஒன்றும் புரியலப்பா. ரேவதி ரொம்ப பாவம், ரொம்ப நல்ல பொண்ணு. அவளுக்கு நல்ல வாழ்க்கை தான் அமையணும். இந்த மாதிரி ஒரு ஃப்ராடு கூட எல்லாம் ரேவதியோட வாழ்க்கை அமையக்கூடாது. அதுக்கு கார்த்தி சொல்றாரு, அதான் நானே யோசிக்கிறேன். ரேவதி ரொம்ப நல்ல பொண்ணு. மகேஷ் மாதிரி ஒரு ஆளுக்கெல்லாம் ரேவதியை கல்யாணம் பண்ணி வைக்க கூடாது. அதுக்கு ஒரு பக்கம் சாமுண்டீஸ்வரிக்கு மாயா மகேஷ் பத்தின உண்மை தெரிஞ்சும் அமைதியா இருக்காங்க. எதுக்காகன்னா எப்படியாவது ரேவதி அப்புறம் டிரைவர் ராஜாவுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறது தான் நம்ம சாமுண்டீஸ்வரியோட திட்டம். ஆனா இந்த திட்டத்தை பத்தி வேற யாருக்கும் தெரியாது, சந்திராவை தவிர்த்து. சந்திரா வந்துட்டு கண்டிப்பா இந்த டிரைவர் ராஜாவுக்கு தான் சாமுண்டீஸ்வரி ரேவதி கல்யாணம் பண்ணி வைக்க போறா அப்படிங்கிறது தெரிஞ்சு போச்சு. இதை எப்படி நம்ம சந்திரா ஸ்டாப் பண்ண போறாங்க, சிவனாண்டி இடையில வந்து என்ன பண்ண போறாரு அப்படிங்கிறது எல்லாமே அப்கமிங் எபிசோடில் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் சுவாரஸ்யமாகவும் நடக்க போகுது. இதற்கு இடையில இந்த கல்யாணத்துக்கு பரமேஸ்வரி, ராஜசேதுபதி அப்படின்னு எல்லாருமே வரப்போறாங்க. இவங்க வந்த பிறகு நம்ம கார்த்தி தான் அந்த ராஜசேதுபதியோட பேரன் அப்படிங்கிறது சாமுண்டீஸ்வரிக்கு தெரியுமா, இல்லை கல்யாணம் முடிஞ்ச பிறகு தெரியுமா, கல்யாணம் கல்யாணம் நடக்கிறதுக்கு முன்னாடியே தெரியுமா அப்படிங்கிறது எல்லாமே அப்கமிங் எபிசோடில் ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக நடக்க போகுது. ஸோ இதே மாதிரி இனிமேல் அப்டேட்ஸ் வேணும்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி இனிமேல் அப்டேட்ஸ் நம்ம சேனலில் இங்கே தொடர்ந்து பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.